அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிடம் மதர்சா பாகம் 60. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவுக்கு லைக் போடுங்க. இஸ்லாமிய வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பு. இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மக்காவில் ரபியுல் அவ்வல் மாதம் கிபி 571ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை பிறந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அக்காலை உலகம் முழுவதும் இறை மறுப்பும் இணை வைத்தலும் அறியாமை இருளும் மண்டி கிடந்தன. இந்நிலையில் அகிலம் அனைத்தையும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மூலம் தினசரி ஒளிமயமாக்கி கொண்டிருந்த அல்லாஹ் இன்று தனது அடியார்களின் மன இருளை போக்கி ஒளிச்சுடர் ஏற்றுவதற்காக நமது பாசமிகு அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேர்வழி காட்டும் கதிர்வனாக நமக்கு அனுப்பினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததும் அவர்களின் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் தனது பேரனுக்கு முகமது என்று பெயர் சூட்டினார். இப்பெயர் அரபு நாட்டுக்கு புதுமையானதாகும். இது பற்றி அப்துல் முத்தலிப் அவர்களிடம் மக்கள் கேட்டதற்கு, எனது பேரனை உலகம் முழுவதும் புகழ வேண்டும் என்பதற்காக இப்பெயரை சூட்டினேன் என்றார். பிறகு தனது பேரனுக்காக அகிகா கொடுத்து குறைஷி கோத்திரத்தார் அனைவருக்கும் விருந்தளித்தார். அல்லாஹ்வின் ஆற்றல். அபாபில் பறவை. குர்ஆனில் கூறியபடி அபாபில் பறவைகள் அப்ரஹாம் படைகளை சிறு சிறு கற்களை எறிந்து அழித்தனர். அல்லாஹு தாலா இப்பறவைகளுக்கு கூர்மையான அறிவை கொடுத்துள்ளான். இவை சிறு சிறு குச்சிகளை சேகரித்து மிக நேர்த்தியாக தனது கூடுகளை கட்டுகின்றனர். மேலும் தனது குஞ்சுகளுக்கு எச்சம் போன்ற அச்சுத்தங்களை விட்டு தூய்மையாக இருக்க பழக்குகின்றனர். இதன் குஞ்சுகளுக்கு வௌவால் எதிரியாகும். இதனிடமிருந்து தனது குஞ்சை காப்பாற்றுவதற்காக தனது கூட்டில் ஓமத்தின் குச்சிகளை வைக்கின்றனர். இதன் நறுமணத்தால் கூட்டின் அருகில் கூட வௌவால் வருவதில்லை. இச்சிறு பறவைகளுக்கு இவ்வளவு அறிவுத்திறனை வழங்கியிருப்பது நிச்சயமாக அல்லாஹ்வின் சான்றே ஆகும். ஒரு பரலை பற்றி. பெற்றோருக்கு நன்மை செய்தல். பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான். பெற்றோர் சிரமத்துடன் குழந்தையை வளர்க்கின்றார்கள். எனவே அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதுடன் அவர்களின் தேவைகளை நமது சக்திக்கும் வசதிக்கும் ஏற்ப நிறைவேற்றுவது பிள்ளையின் கடமையாகும். ஒரு சுன்னத்தை பற்றி. மகிழ்ச்சியான நேரத்தில் சஜ்தா செய்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டால் அல்லது மகிழ்ச்சியான செய்தி சொல்லப்பட்டால் உடனே நன்றிக்காக சஜ்தா செய்வார்கள். இந்த ஹதீஸ் அபுதாவுத்தில் இடம்பெற்றிருக்கு. ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. விவாகரத்து பெற்ற மகளை பராமரித்தல். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களுக்கு சிறந்த தர்மத்தை பற்றி சொல்லட்டுமா என்று கேட்டுவிட்டு, உமது மகள் விவாகரத்தாகி உமது வீட்டுக்கு வந்துவிட்டால் உம்மை தவிர அவளுக்கு வேறு ஆதரவு இல்லாத நிலையில் அவளுக்காக நீர் செய்கின்ற ஒவ்வொரு செலவும் சிறந்த தர்மமாகும் என கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜால இடம்பெற்றிருக்கு. ஒரு பாவத்தை பற்றி. மார்க்க கல்வியை மறைத்தல். மார்க்க கல்வியை மறைப்பவருக்கு மறுமையில் நெருப்பு கடிவாளம் அணிவிக்கப்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மறுமையை பற்றி. மறுமையில் காபீர்களின் ஆசை. குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், நிச்சயமாக நெருங்கி வரும் வேதனையை பற்றி நாம் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம். மனிதன் தனது இரு கைகளாலும் செய்து முற்படுத்தப்பட்டவற்றை அமல்களை அந்நாளில் கண்டு கொள்வான். மேலும் காஃபிர்கள் நிராகரித்தோர், அதோ கை சேதமே, நான் மண்ணாகி போயிருக்க வேண்டாமா என புலம்பிக் கொண்டு இருப்பான். குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், நீங்கள் வேதனைக்கு பயந்து கொள்ளுங்கள். அது உங்களில் அநியாயம் செய்தவர்களை மட்டும்தான் குறிப்பாக பிடிக்கும் என்பதல்ல. அநியாயத்தை கண்டு அமைதியாக இருப்பவர்களையும் அது நிச்சயம் பிடிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் தண்டனை அளிப்பதில் கடுமையானவன் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள்.